சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே ஸ்ருதி வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரையும் உட்கார வச்சு அவங்க புதுசாக ஆரம்பிக்க போகிற ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் விஜயா சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் ரவி ரொம்ப கொடுத்து வச்சவன். அவன் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் ரவியோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு என் மருமக ஸ்ருதி புது ரெஸ்டாரண்ட்டே ஆரம்பிக்க போகிறா பார்த்தீங்களா. இதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வர மருமக எல்லாரும் பெரிய பணக்கார வீட்டிலேருந்து வரணும்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே அண்ணாமலையும், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், அதுக்குன்னு மீனாவும் ஒன்றும் சாதாரண வேலையெல்லாம் செய்யலையே. கிடைச்ச பணத்தை உடனே முத்துவுக்காக காரெல்லாம் வாங்கி கொடுத்தால, அதே மாதிரி மருமக 3 பேருமே நம்ம பசங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. நம்ம பசங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், தலை நிமிர்ந்து சந்தோஷமாக சம்பாதிக்கணுன்றதுக்காக அவங்களால முடிஞ்ச உதவியை செய்ய தானே செய்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது, அதுக்குடனே விஜயாவும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, இந்த ரோகிணியால் மனோஜுக்கு பெருசாக என்னங்க கிடச்சிது? உங்கள் பணம் 27 லட்ச ரூபாய்க்கு வட்டியோடு அந்த ஜீவா கிட்ட 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கின ரோகிணி அதை நம்மக்கிட்ட திருப்பி தராமல் திட்டம் போட்டு மனோஜுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தால. இப்போ வரைக்கும் மனோஜால் அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி தரவே முடியல. அதனால் ரோகிணியெல்லாம் இதில் நீங்கள் சேர்க்கவே கூடாது. மீனா கூட பரவாயில்ல, அவளுக்கு வந்த வருமானத்தில் முத்துவுக்காக கார் வாங்கி கொடுத்தா. நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க தகுதியே இல்லாதவங்க. ஆனால் ஸ்ருதியை பார்த்தீங்களா, அவங்க அம்மா கிட்ட ஸ்ருதிக்குன்னு வர வேண்டிய பணத்தை வாங்கி ரெஸ்டாரண்ட்டெல்லாம் ஆரம்பித்து பெரிய பிஸ்னஸ் செய்ய போகிறா. நம்ம பையன் ரவி தான் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். நான் சொன்னால் ரவி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே, நீங்களாவது சொல்லலாம்ல, சொல்லி புரிய வைக்கலாம்ல ரவிக்கு அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை, என்ன விஜயா இப்படி பேசிகிட்டு இருக்க? ரவிக்கு என்ன பிடிக்குமோ அதை அவன் செய்கிறான். அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க வேண்டான்னு ரவிக்கு தோணியிருக்கு. அதனால தான் இந்த ஸ்ருதி அவங்க அம்மா கிட்ட பணம் வாங்கி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுல எதுலேயுமே தலையிடாமல் இருக்கான். இது அவங்களோட பிரச்சனை. ஸ்ருதியும் ரவியும் பேசி ஒரு முடிவெடுத்து அவங்க பணத்தில் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருந்தா ரவி சந்தோஷமாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆயிருப்பான். ஏமா ஸ்ருதி, நீ உங்கள் அம்மா கிட்ட பணம் வாங்குறது, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுன்னு எல்லாத்தையும் ரவி கிட்ட சொன்னியான்னு கேட்க, எல்லாமே ரவிக்கு தெரியும், ஆனால் நாம் சேர்த்து வச்ச பணத்தில் தான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு ரவி சொன்னதை என்னால் இப்போதைக்கு ஏற்றுக்க முடியல. ஏன்னா அந்த நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டில் ரவி வேலை பார்க்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ரவிக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதை அந்த ரெஸ்டாரண்ட்டில் நீத்துவால் ரவிக்கு கிடைக்கல. ஏன்னா என்னையும் அந்த நீத்தும் அப்படி தான் பேசினாங்க. ரவி ஏதோ அங்கே வேலை செய்கிறதுனால சம்பளம் கொடுக்குறாங்க, ஆனால் ரவி அப்படி இல்லை. எங்கே வேலை செஞ்சாலும் நல்லபடியாக அந்த ரெஸ்டாரண்ட்டையே எல்லா கஸ்டமரும் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு நல்ல ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லணும், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு ரெஸ்டாரண்ட்டுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே வேலை செய்கிறான். அதெல்லாம் அந்த நீத்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. ரவி எப்பயுமே அங்கே இருந்தால் தான் கஸ்டமர் வருவாங்கன்னு நம்பி அந்த நீத்தும் ரவியை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. இதே ரவி நான் ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரானா இவ்வளோ கஷ்டப்படவும் வேண்டாம். ஓனராக இருந்து பெரிய ரெஸ்டாரண்ட் அவர் பார்த்துக்கிட்டாலே போதும். அதை சொன்னால் உங்கள் பையன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. ஏன் அம்மாவோட பணம் தான், எப்படியும் எனக்கு வர வேண்டிய பணம் தானே, இல்லைனா அந்த பணத்தை நான் திருப்பி தந்துட்டு போகிறேன், அது ஏன் பிரச்சனை. இதில் ரவி ஒன்றும் பணத்தை கேட்டு வாங்க சொல்லலையே. ஆனால் ரவி புதுசாக ஆரம்பிக்க போகிற ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட வரமாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறார் அங்கிள், என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. அங்கே ரவி வந்த உடனே விஜயா சொல்கிறாங்க, ரவி இப்போ தான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், நீயே வந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது, என்ன புதுசாக இந்த ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறா, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களான்னு கேட்கும்போது, ஏன் அதை பற்றி நாங்கள் பேசக்கூடாதா? ஸ்ருதி எவ்வளோ மனசு வேதனைப்படுறா தெரியுமா? தன்னுடைய அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சொல்லி பணம் வாங்கி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போது நீ ஸ்ருதிக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். அந்த நீத்து என்னவோ நீ உன்கிட்ட இருந்து நிறைய வேலை வாங்கலான்னு நினைக்கிறா. அதனால் பெருசாக உனக்கு எந்த லாபமும் வரலனாலும் நீ சம்பாதிக்கிற பணத்தை நீ ஓனராக இருந்தாலே நிறைய வருமானம் வரும்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் பணத்துக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கல, எனக்கு நிறைய அனுபவம் கிடைக்கணும், அதன் மூலமாக நான் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கிறது சாதாரண வேலைலாம் இல்லை. நீத்துவை பார்க்குறீங்கல்ல, ரெஸ்டாரண்ட்டுக்காக அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்களோ எல்லாத்துலேயும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்குன்னு எப்போ முடியுதோ அப்போ தான் நான் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிப்பேன். அது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் அதை நான் கண்டுக்க போகிறதும் இல்லை. என்ன ஸ்ருதி இதெல்லாம், நீ எதுக்கு இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க? நான் என்றைக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டேன்ல அப்படின்னு கேட்கும்போது விஜயா சொல்கிறாங்க, என்ன சொல்கிற? என் மருமக ஸ்ருதி உனக்காக எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கா. அதை இந்த வீட்டில் யாரும் புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, ஸ்ருதியை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்த நீயே புரிஞ்சுக்காமல் இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அண்ணாமலையும், ரவி என்னதான் இருந்தாலும் ஸ்ருதி நம்ம வீட்டு மருமக, நமக்காகவும் உனக்காகவும் ஏதாவது பெருசாக செய்யணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறா. நீ கொஞ்சம் யோசிச்சு நல்ல முடிவாக எடுக்கணும். ஏன்னா சீக்கிரமாகவே ரெஸ்டாரண்ட்டோட திறப்பு விழா வரப்போகுது. நீ அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஓனராக நிற்கிறத ஸ்ருதி பார்க்கணும், சந்தோஷப்படணும்னு நினைக்கிறா.
நீங்களே பேசி ஒரு நல்ல முடிவா எடுங்க. இதனால உங்க 2 பேத்துக்கு இடையில எந்த பிரச்சனையும் வர தேவையில்ல. ஸ்ருதி என்ன செஞ்சாலும் அது உன்னுடைய நல்லதுக்கு தான் அப்படின்னு நீ பார்த்தா, ஸ்ருதி சொல்றது எல்லாமே புரிஞ்சுக்கும் ரவி அப்படின்னு சொல்லும்போது, அப்பா இதே நானும் ஸ்ருதியும் கொஞ்சம் கொஞ்சமா பணத்த சேர்த்து ஒண்ணா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருந்தா, நான் உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பேன்ப்பா. ஆனா ஸ்ருதி என் பேச்ச கேட்காம, அதுவும் அவங்க அம்மா வந்து பணத்த குடுத்ததெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமும் இல்ல. அந்த பணத்த வச்சு அந்த ரெஸ்டாரண்ட்ல நான் ஓனரா இருக்கணும்னு ஆசைப்படவும் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி, ரவி நீங்க 2 பேரும் புரிஞ்சுகிட்டு, விட்டு குடுத்து போனா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். முத்து, மீனாவ பார்க்குறீங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஒருத்தர ஒருத்தர் விட்டு குடுக்குறதில்ல. அதனால தான் அவங்க 2 பேரும் நல்லபடியா சம்பாதிக்கிறாங்க. இப்ப கூட புதுசா ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்க, அந்த ஸ்கூலுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் செய்றதுக்காக தான் மீனாவும், முத்துவும் போயிருக்காங்க. இதன் மூலமா அவங்களுக்கு வருமானமும் கிடைக்கும். நெறைய பேர் மீனாவோட திறமைய புரிஞ்சுகிட்டு, நெறைய டெக்கரேஷன் ஆர்டரும் குடுப்பாங்க. இப்படி மீனாவுக்கு முத்து உதவி செய்றது, முத்துவுக்கு உதவி செய்ற மாதிரி மீனா கார் வாங்கி குடுக்குறதுன்னு, அவங்க எப்படி புரிஞ்சுகிட்டு சந்தோஷமா வாழ்றாங்களோ, அதே மாதிரி நீங்களும் ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு சந்தோஷமா வாழணும். அத நாங்க பார்த்து சந்தோஷப்படணுமே தவிர்த்து, இத பத்தி நீங்க ரொம்ப பெரிய பிரச்சனை செய்ய வேண்டாம். சீக்கிரமாவே ஸ்ருதி தன்னுடைய ரெஸ்டாரண்ட் திறப்பு விழா அ சீக்கிரமா வரதுனால, நீங்களே பேசி ஒரு நல்ல முடிவா எடுங்க. அப்படின்னு இங்க வந்த ரவிக்கிட்டயும், ஸ்ருதிக்கிட்டயும் பேசி அண்ணாமலை புரிய வைக்கிறாரு. சீதா அருண்கிட்ட பேசிட்டு தன்னுடைய வேலைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. சீதாக்கு தெரிஞ்சவங்க அங்க சீதாவ பார்க்க வராங்க. அவங்களோட பொண்ணு கல்யாணத்துக்காக சீதா கிட்ட பத்திரிக்கை குடுக்குறாங்க. உடனே சீதாவும், "கண்டிப்பா உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நானும் என் வீட்டுக்காரரும் வந்துருவோம்" அப்படின்னு சொல்லும்போது, "ஏம்மா சீதா, உங்க அக்கா அங்க இங்கன்னு பூ குடுக்குறாங்கன்னு, உங்க அம்மாவும் பூக்கடை வச்சிருக்கிறதா நீ சொன்னல்ல. கல்யாணத்துக்கு தேவையான பூவெல்லாம் உங்க அக்கா இல்லன்னா உங்க அம்மா அவங்க மூலமா நீதாம்மா வந்து எங்களுக்கு வாங்கி எல்லாத்தையும் குடுக்கணும். அத பத்தி பேசிட்டு போலாமேன்னு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, உடனே இங்க சீதா சொல்றாங்க, "நீங்க மண்டபம் பார்த்துட்டீங்கல்ல? அங்க டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செய்ய யாரையாவது ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்களான்னு" கேட்க, "அத என் பொண்ணு தாம்மா பார்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தான்னு" சொல்றாங்க. அது இருக்கட்டும். எங்க அக்கா பத்தி தெரியும். மீனா எப்பயுமே பூ குடுக்கறது, மாலை கட்டி குடுக்கறதுன்னு வேலை எல்லாத்தையுமே செய்றா. என் அக்கா கிட்ட சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான பூ, மாலைன்னு எல்லாத்தையுமே கொண்டு வந்து குடுப்பா. அது மட்டும் இல்ல, இந்த மண்டபத்துல உள்ள டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் எங்க மீனா அக்காக்கு குடுத்தீங்கன்னா, அவ ரொம்ப நல்லா செய்வா. நீங்க எதிர்பார்த்த மாரியே டெக்கரேஷன் ஆர்டர் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல, "அப்படியா? உங்க அக்கா மீனா டெக்கரேஷன் ஆர்டர் செய்றாங்களான்னு?" கேட்குறாங்க. "ஆமாங்க. இந்த சின்ன சின்ன ஃபங்ஷனுக்கு மட்டும் இல்லாம, கல்யாணம் எல்லா ஃபங்ஷனுக்குமே டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சுட்ருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு ஸ்கூல் ஃபங்ஷனுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய எங்க அக்கா மீனாவும், மாமாவும் போயிருக்காங்க. நீங்க சொன்னீங்கன்னா, உங்கள வந்து நான் பார்க்க சொல்லுவேன். என் அக்காவுக்கும் ஒரு ஆர்டர் கிடைச்ச மாரி இருக்கும்ல" அப்படின்னு சீதா மீனாவுக்காக பேசுறாங்க. உடனே அங்க பத்திரிக்கை குடுக்க வந்தவங்களும் ரொம்ப சந்தோஷமா, "ஏற்கனவே உங்க வீட்ல உள்ள எல்லாருமே பூ குடுக்கறது எனக்கு தெரியும். என் வீட்டுக்கு கூட உங்க அம்மா கொண்டு வந்து பூ குடுத்துருக்காங்கல்ல. அதான் இந்த வேலைய இந்த பொறுப்ப உங்ககிட்ட குடுக்கலான்னு நெனச்சேன். ஆனா டெக்கரேஷன் ஆர்டர் பொறுப்பையே மீனா எடுத்துக்கிறதா இருந்தா ரொம்ப சந்தோஷம். உன் மேலயும், உன் வீட்ல உள்ள எல்லார் மேலயும் எனக்கு அவ்ளோ நம்பிக்கை இருக்கு. மீனாவ வந்து பார்க்க சொல்லுமா" அப்படின்னு சொல்றாங்க. "கண்டிப்பா என் அக்கா உங்கள வந்து பார்ப்பாங்க" அப்படின்னு பத்திரிக்கைய வாங்கிக்கிட்டு சீதா ரொம்ப சந்தோஷமா அவங்கலாம் பேசிட்டு அங்கருந்து அனுப்புறாங்க. அப்பதான் சீதா நினைக்கிறாங்க, என் அக்கா ரொம்ப பாவம். அவ தன்னுடைய படிப்பை பத்தி யோசிக்காம, நானும் என் தம்பியும் படிக்கணுன்றதுக்காக அப்பவே வேலைக்கு போனவ. இன்னும் வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறா. அவ நல்ல வருமானம் பார்த்தா எனக்கு சந்தோஷம் தான். அக்காவுக்கு என் மூலமா ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொன்னா, கண்டிப்பா என் மீனா அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவா. அது மட்டுமா, முத்து மாமாவும் சந்தோஷப்படுவாங்க. அக்காவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, சீதா மீனாக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா மீனா ஏற்கனவே அந்த கிறிஷோட ஸ்கூலுக்கு டெக்கரேஷன் ஆர்டருக்காக போனதுனால, அங்க வேலையா இருக்க சீதாவோட ஃபோன எடுக்கல. சரி அப்புறமா அக்கா கிட்ட பேசிப்போன்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற தன்னுடைய வேலைய கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீனாவும், முத்துவும் டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கும்போது, அங்க மீனா சொல்றாங்க, "சீதா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு தெரியலன்னு" சொல்ல, "என்ன ஏதுன்னு எடுத்து பேசு. சீதாவ வேற அந்த அருணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். என்னைக்கா இருந்தாலும் அருணுக்கும் சீதாவுக்கும் பிரச்சனை வந்துரக்கூடாதுன்னு நான் ஒவ்வொரு நாளைக்கும் சீதா வாழ்க்கைய தான் நினைச்சிட்டுருப்பேன் தெரியுமா? சீதா ஃபோன் பண்ணியிருக்கான்னா, உடனே நீ எடுத்து பேசணும் மீனா. என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?" அப்படின்னு சொல்றாரு முத்து. "இவ்ளோ என் தங்கச்சி மேல அக்கறையா இருக்காரே முத்து" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிங்க நான் பேசுறேன்னு" "என்ன சீதா ஃபோன் பண்ணியிருக்கேன்னு" சீதாக்கு ஃபோன் பண்ணி மீனா கேட்க, "அக்கா எங்கக்கா இருக்கீங்க? டெக்கரேஷன் ஆர்டர் முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா இப்பதான் வீட்டுக்கு கிளம்பி போறோம்" அப்படின்னு சொல்லும்போது,
எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கல்யாணத்துக்காக பத்திரிக்கை கொண்டு வந்தாங்க. அப்பதான்க்கா மண்டபம்லாம் பார்த்துட்டாங்களாம். நெறைய அவங்களுக்கு பூவும், மாலையும் வேணும்னு சொல்லி அவங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அம்மா கிட்ட தான் இந்த பூ, மாலைக்கான ஆர்டர வந்து குடுக்கலான்னு வந்தாங்கக்கா. நான் தான்க்கா உன்ன பத்தி சொன்னேன். நீ டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாம் செய்றல்ல, இந்த கல்யாணத்துக்கு நீ டெக்கரேஷன் ஆர்டர் வந்து செய்வேன்னு சொன்ன உடனே, நம்ம மீனா தானே, கண்டிப்பா இந்த பொறுப்ப மீனா கிட்டயே குடுக்குறேன்னு, உனக்கு இன்னொரு கல்யாண டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்குக்கா அப்படின்னு சீதா சொல்றாங்க. இத கேட்ட உடனே மீனாக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சீதா, உன் மூலமா டெக்கரேஷன் ஆர்டர் வந்திருக்கு. எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அக்கா நான் சொல்ற இடத்துக்கு நீ போ. அவங்க வீடு அங்க தான் இருக்கு. நீ பார்த்து பேசிட்டு வாக்கா. இப்ப நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்துட்டன்னா, நீ என்னென்ன செய்யணும்? எப்படி டெக்கரேஷன் செய்யணும்னு அவங்க பொண்ணுகிட்டயே கேட்டுக்கலாம். அவங்களுக்கு ஏத்த மாரி நீ செஞ்சு குடுத்தன்னா, உனக்கு நல்ல வருமானம் வரும்க்கா. அது மட்டும் இல்ல, இவங்க நல்ல பணக்காரங்கக்கா. அவங்க பொண்ணோட கல்யாணத்த நல்ல ஆடம்பரமா செஞ்சு வைக்கணும்னு நெனைக்கிறாங்க. அதனால இந்த டெக்கரேஷன் ஆர்டர் உனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு உனக்காக நான் பேசியிருக்கேன். நான் சொல்ற மாரி அவங்கள போய் பார்த்து பேசிட்டு வாக்கா. நான் சொல்ற இடத்துக்கு நீ போ அப்படின்னு அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற விவரத்தையும் சொல்ல, உடனே மீனா ரொம்ப சந்தோஷமா, சீதா நான் தான் உனக்கு ஒவ்வொன்னையும் செஞ்சு பார்க்கணும்னு நெனப்பேன். ஆனா நீ எனக்கு இவ்ளோ பெரிய டெக்கரேஷன் ஆர்டர வாங்கி தரணும்னு நினைப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. சரி அவங்கள போய் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ஃபோன வச்ச மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க. "பாத்தீங்களா? என் தங்கச்சி சீதா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைப்பா. நான் நல்லா வந்து சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு, அவளுக்கு யாரோ பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க போல. அவங்க கிட்ட என்ன பத்தி பேசி, கல்யாண டெக்கரேஷன் ஆர்டர வாங்கியிருக்காங்க. இப்ப அவங்கள போய் பார்க்க சொல்றா. போவோமான்னு கேட்க, "கண்டிப்பா போவோம். அவங்க எங்க இருக்காங்க?" அப்படின்னு சொல்ல, எல்லா விவரத்தையும் சீதா சொல்லிட்டாங்க. "நம்ம முதல்ல போய் அவங்கள பார்த்துட்டு வருவோம். இந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைச்சா நமக்கு நல்லதில்லங்க." அப்படின்னு சொல்லிட்டு, சீதா சொன்ன இடத்துக்கு மீனாவும், முத்துவும் கிளம்பி போறாங்க. அதே மாதிரி அங்க டெக்கரேஷன் ஆர்டர் குடுத்தவங்க வீட்டுக்கே மீனா போறாங்க. போன உடனே, "சார், நான் தான் சார் மீனா. சீதாவோட அக்கா. நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பத்திரிக்கை குடுத்தீங்களாமே, அங்க சீதா என்ன பத்தி தான் சொன்னான்னு" சொல்லும்போது, "எனக்கு தெரியுமா மீனா. நான் தான் உங்க அம்மாகிட்ட பேசியிருக்கேனே. உங்க அம்மா அங்க பூக்கடை வச்சிருக்காங்கல்ல, அதான் அவங்களுக்கு இந்த பூவெல்லாம் கொண்டு வந்து குடுக்கக்கூடிய வேலைய குடுக்கலான்னு நெனச்சேன். அவங்க இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்கன்னா, அப்புறம் மாலையவும் அவங்களே கொண்டு வந்து குடுத்துருவாங்க. முன்னாடியே ஆர்டர் பண்ணா தானம்மா அந்த கல்யாணத்துக்கு சரியா எல்லாமே வரும். அதான் ஒவ்வொன்னையும் பார்த்து செய்யலான்னு நெனைக்கும்போது தான் உன்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். உள்ள வாங்க" அப்படின்னு மீனாவையும், முத்துவையும் கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு, அவங்க பொண்ணையும் வர வச்சு டெக்கரேஷன் ஆர்டர பத்தி பேசுறாங்க. உடனே மீனாவும் அவங்க பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, "உங்களுக்கு என்னென்ன எப்படியெல்லாம் செய்யணும் டெக்கரேஷன் ஆர்டர்ன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கேத்த மாரி ரொம்ப நல்லா செஞ்சு குடுப்பேன்னு" சொல்ல, "இந்த கல்யாணம் 7 நாள் நடக்க போகுதும்மா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபங்ஷன். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க தான் என் பொண்ணுகிட்ட பேசி, தினமும் ஒவ்வொரு டெக்கரேஷன் ஆர்டர நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும். வரவங்க எல்லாரும் டெக்கரேஷன் ஆர்டர பார்த்து சந்தோஷமா பாராட்டணும். அந்த மாதிரி என் பொண்ணுக்கு பிடிச்ச மாரி நீங்க டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சா அதுவே போதும். இந்த டெக்கரேஷன் ஆர்டர நீங்க எடுக்கணுன்றதுக்காக தான் சீதா நெனச்ச மாதிரியே நானும் உங்கள வர சொன்னேன். உங்கள பத்தி நானும் கேள்விப்பட்டுருக்கேன்னு" சொல்ல, மீனாவும் முத்துவும் இத கேட்டு சந்தோஷப்படுறாங்க. உடனே முத்து மீனா கிட்ட சொல்றாரு, "மீனா நீ தான் புதுசா எல்லா டிசைனையும் செய்யணும்னு ஆசைப்படுவல்ல. உன் ஃபோன்ல இருக்கிற அந்த டிசைன் எல்லாத்தையும் காமி. அத பார்த்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, அத நம்ம அழகா செஞ்சு குடுத்துருவோம். 7 நாள் இந்த நம்ம வந்து டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சா நல்ல வருமானமும் வரும். அதுக்காக நம்ம கண்டிப்பா இந்த ஆர்டர எடுத்துக்கணும் மீனா" அப்படின்னு சொல்ல, உடனே "ஆமாங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் ஞாபகம் வருது. என் ஃபோன்ல இருக்கிற டிசைன் எல்லாத்தையும் இவங்க கிட்ட நான் காமிக்கிறேன்" அப்படின்னு அங்க டெக்கரேஷன் ஆர்டர் ஒவ்வொன்னையும் தன்னுடைய ஃபோன்ல இருந்த டிசைன் எல்லாத்தையும் மெயினா அவங்க கிட்ட காமிக்க, உடனே அந்த கல்யாண பொண்ணுக்கு எல்லா டிசைனும் ரொம்ப பிடிச்சு போனதால, "அப்பா இவங்களே இந்த டெக்கரேஷன் ஆர்டர செய்யட்டும். நான் எதிர்பார்த்த மாரி, நான் நெனச்ச மாதிரியே எல்லா டெக்கரேஷன் ஆர்டரும் ரொம்ப நல்லா இருக்குப்பா. என்னென்னைக்கு என்னென்ன டெக்கரேஷன் ஆர்டர் செய்யணும்னு" அங்க அந்த கல்யாண பொண்ணும் சொல்ல, உடனே மீனா எல்லாத்தையுமே தனக்காக எழுதி வச்சுக்கிறாங்க. இத பார்த்த உடனே மீனாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "சார், 7 நாளும் இருக்கிற டெக்கரேஷன் ஆர்டர பொறுப்பா நான் ரொம்ப நல்லா செஞ்சு முடிப்பேன் சார்" அப்படின்னு சொல்ல, "சரிம்மா, அதுக்கு முன்பணம் தரணும்ல" அப்படின்னு கேட்க, உடனே முத்துவும், "ஆமா சார். எங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. இருந்தாலும் நீங்க முன்பணமா கொஞ்சம் பணத்த தந்தீங்கன்னா, நாங்க வாங்க வேண்டிய பூவா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும் எல்லாத்தையும் அதன் மூலமா வாங்க கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும்" அப்படின்னு முத்து சொல்ல, உடனே ரூ. 50,000 பணத்த முத்துக்கிட்டயும், மீனாகிட்டயும் குடுக்குறாங்க. "இதுக்கு மேல எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லம்மா. எங்களுக்கு ஒரே பொண்ணு. அவங்க கல்யாணத்த அவ விருப்பப்பட்ட மாரி, அவ என்னென்ன ஆசைப்படுறாளோ எல்லாத்தையுமே அவளுக்காக செய்யணும்னு நாங்க நெனைக்கிறோம். இந்த கல்யாண டெக்கரேஷன் ஆர்டருக்காக எவ்வளோ பணம் செலவானாலும் பரவால்ல.
ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரி இருக்கணும் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த உடனே மீனாக்கு அவ்வளோ சந்தோஷம். பாருங்கங்க, அவங்க தான் பொண்ணுக்காக என்ன வேணாலும் செலவு செய்யலான்னு உடனே 50,000 ரூபா பணத்தை கொடுத்துட்டாங்களேன்னு சொல்ல சந்தோஷமாக மீனாவும் முத்துவும் கிடைச்ச இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செய்யணும்னு அவங்கக்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலை கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பரவாயில்லையே மீனா, நீ நினச்ச மாதிரியே அங்கே ஸ்கூலில் தான் போய் டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சேன்னா இப்போ உன் தங்கச்சி சீதா மூலமாக இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கான்னு சொல்லும்போது, ஆமாம் மாமா, சீதா இப்படியெல்லாம் எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் இது வரைக்கும் வாங்கி கொடுத்ததில்ல. ஆனால் நான் நல்லா சம்பாதிக்கணும்னு என் தங்கச்சி எனக்காக பேசி இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமா. நீயும் சீதாவும் இதே மாதிரி எப்பயுமே ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுக்காம இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா, எங்ககிட்ட 50,000 ரூபா பணம் இருக்குது மாமா, முன் பணமாக கொடுத்தாங்கன்னு சொல்ல, பணத்தை சேர்த்து வைங்கம்மா, மாடியில் ரூம் கட்டுறதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு போக உடனே விஜயாவும், ஆமாம், முன் பணமாக 50,000 ரூபா கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மூலமாக உனக்கு என்ன நிறைய லாபம் வருமா அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே முத்துவும், ஆமாம், பெரிய லாபம் வராமல் ஏதாவது வேலை செய்வாங்களா என்ன? ஏன் மனோஜால மட்டும்தான் நிறைய சம்பாதிக்க முடியும்னு நினச்சிங்கல்ல, இப்போ பார்த்தீங்களா, மீனா டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறா, சரியாக சம்பாதிக்கவே தெரியாது, இவ வெளியில் வேலைக்கே போகக்கூடாதுன்னு நினச்சேன், நீங்களே மீனா கிட்ட வந்து இப்படி பேசுகிறீங்கன்னா அப்போ மீனா நல்லா சம்பாதிச்சா தானே அவளோட மதிப்பு மரியாதை உங்களுக்கு தெரியும். அதான் இப்படியெல்லாம் வாய்ப்பு மீனாவை தேடி வருது. இதுக்கு எல்லாமே காரணம் மீனாவோட திறமையும் புத்திசாலித்தனமும் தான். சீக்கிரமாக அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்ல, ஒரு நாள் டெக்கரேஷன் ஆர்டர்னாலே இந்த மீனாவை கையில் பிடிக்க முடியாது, இதில் 7 நாள் டெக்கரேஷன் ஆர்டர்னா மீனா வீட்டு வேலையை கூட செய்ய மாட்டாளே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாளோ இந்த மீனா அப்படின்னு பொறாமப்படுறாங்க விஜயா. மீனா தனக்கு கிடைச்சதுலேயே இதுதான் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர், இதை ரொம்ப நல்லபடியாக செய்யணும்னு வீட்டு வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு அதுக்கு என்னெல்லாம் டிசைன் செய்யணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் யோசித்து அந்த டிசைன் அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக எல்லாத்தையும் வீட்டிலையே உட்காந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த ரவியும் ஸ்ருதியும், என்ன மீனா, பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்ல, ஆமாங்க, ஒரு வாரத்துக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது. அந்த கல்யாணத்துக்காக அவங்க ஒரு வாரம் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களாங்க. அதுக்காக தான் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க நிறைய பேர் வருவாங்க போல், ரொம்ப பெரிய பணக்காரங்க. அதனால தான் தினமும் ஒவ்வொரு டெக்கரேஷன் ஆர்டர் வேணும்னு சொல்லி அவங்க பொண்ணும் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே நானும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு டெக்கரேஷன் ஆர்டரையும் எப்படி செய்யலான்னு யோசித்து இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். நல்லா இருக்கா ஸ்ருதி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரொம்ப நல்லா இருக்குங்க, உண்மையாகவே இந்த திறமை உங்களுக்கு இருக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். சொல்லப்போனால் இந்த திறமையால் தான் நீங்கள் முன்னேறவே போகிறீங்க. ரவி, பாத்தியா, மீனா வீட்டு வேலை செய்ய தான் இருக்காங்கன்னு உங்கள் அம்மா விஜயா என்ன பேச்சு பேசுவாங்க. மீனா மாதிரி யாருக்காவது இந்த வீட்டில் திறமை இருக்கா பாரு, வீட்டு வேலையை பார்க்குறது, பூ கொடுக்க போகிறது, மாலை கட்டி கொடுக்கறது, டெக்கரேஷன் ஆர்டரை எவ்வளோ விதவிதமாக செய்கிறாங்க. இந்த அருமை பெருமை உங்கள் அம்மாவுக்கு ஏன் தான் புரிய மாட்டேங்குதோ அப்படின்னு சொல்லும்போது உடனே ரவியும், ஆமா அண்ணி, ரொம்ப நல்லா சமைச்சு கொடுக்குறீங்க, ஆனால் என்னை விட நீங்கள் தான் ரொம்ப நல்லா சமைப்பீங்கன்னு எப்பயுமே ஸ்ருதி சொல்லிகிட்ருப்பா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது தெரியுமா, அதனால தான் இதெல்லாம் பார்த்து நாங்கள் பாராட்டிக்கிட்டே இருக்கோன்னு சொல்ல, அங்கே வந்த விஜயா, போதும் போதும், பெருசாக இந்த மீனாக்கு என்னவோ திறமை இருக்கிற மாதிரி, இவ சமைச்ச சாப்பாடை சரியாக சாப்பிடவே முடியாது, என்னவோ அந்த முத்துக்கு விருப்பப்பட்டதை மட்டும்தான் நல்லா சமைப்பா, நம்ம கேட்ட எதையும் சமைச்சு கொடுப்பாளா, சமைக்க தெரியாது இவளுக்கு. இதில் மனோஜ் மாதிரி என்ன பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காளா என்ன, நிறைய சம்பாதிக்கிறது, ஏதோ ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு, இதன் மூலமாக இவ என்ன பெருசாக சம்பாதிக்க போகிறா, அப்படியே பணம் வந்தாலும் வீண் செலவு தான் செய்வா, இவளுக்குன்னு எதுவுமே செய்ய போகிறதில்ல, தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும்தான் இந்த மீனா செலவு செய்வா, நம்மளை பற்றிலாம் இந்த மீனா யோசிக்கவே மாட்டா, இவ சம்பாதிச்சா என்ன, வெளியில் போய் சம்பாதிக்கலனா நமக்கு என்ன. ஏமா ஸ்ருதி, இந்த மீனாவை போய் பாராட்டிகிட்டு இருக்க, உனக்கு வேறு வேலையே இல்லையா? இந்த மீனாலாம் ஒரு ஆளுன்னு அவளை நிற்க வச்சு பாராட்டினா அவ்வளவு தான், இவளை கையில் பிடிக்க முடியாதுமா, இவ எந்த வீட்டு வேலையும் சரியாகவே செய்ய மாட்டா, இவளால் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாது, அப்படியே சாதிச்சு காட்டினா அன்னைக்கு இந்த மீனாவை நான் மருமகளாக ஏற்றுக்கிறேன், அது வரைக்கும் இந்த மீனா கிட்டலாம் நீ பேசாதம்மா, நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, இந்த மீனா இருக்கிற வீட்லேயே நீ இருக்கக்கூடாதுன்னு உன் அப்பா அம்மான்னு ஆசைப்படுறாங்க, நீ என்னடானா மீனாக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, ரவி முதல்ல ஸ்ருதியை கூப்பிட்டு போ அப்படின்னு மீனா முன்னாடி மீனாவை இங்கே ஸ்ருதி ரவின்னு எல்லாரும் நிற்கும்போது மீனாவை ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க. இதை பார்த்த மீனாவுக்கு தலை குனிஞ்சு நின்று அழ ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே அவமானமாக இருக்குது, நானும் சாதிச்சு காட்டணும்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை புரிஞ்சிக்க வேண்டாம், இப்படிலாம் பேசாமல் இருக்கலாம்ல,
என்னையும் என் குடும்பத்தையும் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசுகிறாங்களே விஜயாத்த. நான் அப்படி இவங்க கிட்ட பேசவும் இல்லை, பிரச்சனை செய்யவும் இல்லை. தப்பு செஞ்ச ரோகிணியெல்லாம் விட்டுடுறாங்க. எந்த தப்பும் செய்யாமல் பொறுப்பாக இருந்தால் இந்த பேச்சு பேசிட்டு போகிறாங்க. நானும் கண்டிப்பாக முன்னேறுவேன், அப்போ பேசிக்கிறேன் இவங்க கிட்ட அப்படின்ற கோவத்தில் மீனா டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லா செய்யணும்னு ஒவ்வொரு வேலையாக நல்லா செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நடக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு முத்து, மீனா, மீனா கூட வேலை பார்க்குற அந்த அக்கான்னு தினமும் போய் அங்கே டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க. இங்கே மீனாக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் தான் காரில் வச்சு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போய் முத்து கொடுக்குறாரு. மீனா என்ன செய்யணும்னு சொல்லு மீனா, நானும் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு வேலையாக கேட்டு செய்ய ஆரம்பிக்கிறாரு முத்து. இதை பார்த்த மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீக்கிரமாக எல்லாத்தையுமே செய்யணுங்க. அவங்க வந்து பார்க்கும்போது இந்த டெக்கரேஷன் ஆர்டரை பார்த்து சந்தோஷப்படணும். அப்போ தானே நம்ம நினச்ச மாதிரி நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் மீனா, பணத்துக்காக இல்லைனாலும் ஒவ்வொன்றையும் நல்லா செய்யணும்னு நீ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறல, அதுக்காகவே நீ முன்னேற தான் போகிற. ரொம்ப நல்லா இருக்கு மீனா, பரவாயில்ல. தினமும் என்ன செய்யணும்னு நீ நல்ல டிசைனெல்லாம் செஞ்சு நல்லா வந்து இந்த டெக்கரேஷன் ஆர்டரை முடிச்சிருக்க மீனா அப்படின்னு சொல்ல, அங்கே வந்த அந்த கல்யாண வீட்டில் உள்ளவங்க, கல்யாண பொண்ணு, அவங்க அப்பா அம்மான்னு எல்லாருமே இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லம்மா மீனா, நாங்கள் நினச்சதை விட இந்த டெக்கரேஷனோட தான் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கிறதா சொன்னாங்க. அதே மாதிரி தினமும் நீங்கள் டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருங்க. மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க யார் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே, உன்னை பற்றி தாம்மா பாராட்டி பேசிகிட்டு இருந்தேன் மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயுமே அப்படின்னு மீனாவை பற்றி பேச, இதை கேட்ட மீனாவும் சந்தோஷப்படுறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, ஆமாங்க, என் மனைவி மீனா ரொம்ப பெரிய புத்திசாலி. இந்த டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லா செய்யணும்னு சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் பூ வாங்குறது, இந்த தேவையான பொருளெல்லாம் வாங்குறதுன்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா தெரியுமா அப்படின்னு முத்துவும் மீனாவை எல்லாரும் முன்னாடி பாராட்டி பேசுகிறாரு. அங்கே சமையல் செய்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. இதை பார்த்த மீனா, பரவாயில்லைங்க, இவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்க, நினச்ச மாதிரி அவங்க பொண்ணோட கல்யாணத்தை ரொம்ப நல்லபடியாக நடத்துகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் போல், நம்ம இந்த ஃபங்க்ஷனில் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்புவோம் மீனா, வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிப்போம் அப்படின்னு வேலையெல்லாம் முடிக்கிறாங்க. அந்த சமயம்தான் அங்கே சாப்பாடு செஞ்சிட்ருக்குறாங்க. அங்கே சாப்பாடு செஞ்சிட்ருக்கும்போது அங்கே போன மாப்பிள்ளையோட அப்பாவும், என்ன சமையல் எல்லாம் இப்படி இருக்குது, நல்லா ருசியாக சமைச்சு தருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி தான் உங்களை வந்து நாங்கள் கூப்பிட்டு வந்தோம். ஆனால் சாப்பாடு ஒன்றும் அவ்வளோ ருசியாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே சமையல் செஞ்சவங்க கிட்ட மாப்பிள்ளையோட அப்பா பேசிகிட்டு இருக்க, உடனே முத்து அதை கேட்டுடுறாரு. மீனா, இங்கே ஏதோ பிரச்சனை போல மீனா அப்படின்னு சொல்ல, ஏங்க என்னங்க பிரச்சனைன்னு சொல்ல, இல்லை சமையல் செய்கிற எல்லாத்தையும் மாப்பிள்ளையோட அப்பா ஏதோ கேள்வி கேட்டு திட்டிகிட்டு இருக்காரு, ஒன்றுமே புரியல. இத்தனை பேர் வந்திருக்காங்க, சமையல் எதுவும் சரியாக நடக்கலைன்னா அப்புறம் நாங்கள் அவமானப்பட்டு நிற்கிறோன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னங்க நாம் என்னங்க செய்ய முடியும்னு சொல்ல, அங்கே பொண்ணு வீட்டில் உள்ளவங்களும் வந்து அங்கே பொண்ணு வீட்டில் உள்ளவங்க வந்து சம்மந்தி என்னாச்சுன்னு மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட கேட்க, என்ன சம்மந்தி இதெல்லாம், நீங்கள் தானே இவங்களை ஏற்பாடு பண்ணீங்க, நல்லா சமைப்பாங்கன்னு சொன்னீங்க, நிறைய பணம் கொடுத்து தான் வர வச்சிருக்கிறதா சொன்னீங்களே, சமையல் எதுவும் சாப்பிட்ற மாதிரியே இல்லை, சொந்தக்காரங்க எல்லாரும் இதை சாப்பிட்டா எங்கள் குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க, வந்தவங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டு போகணும்னு நாங்கள் ஆசைப்பட்டு தான் நாங்களே இந்த பொறுப்பை எடுத்துக்கிறோன்னு சொன்னதுக்கு, என் பொண்ணுக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவேன்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் இவங்களுக்கு சமைக்கவே தெரியல, இப்படிப்பட்ட ஆளுங்க கிட்ட பொறுப்பை கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன சொல்ல முடியும் அப்படின்னு சாப்பாடால் அங்கே பிரச்சனை வந்துட்டுருக்கு. இது எல்லாத்தையும் முத்து கவனிக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு தெரியல, மாப்பிள்ளையோட அப்பா இப்படிலாம் பேசுகிறாங்களே, பொண்ணோட அப்பா இந்த கல்யாணத்தை ரொம்ப நல்லபடியாக செய்யணும்னு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு பேசுனதெல்லாம் கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த சாப்பாடால் பிரச்சனை வந்துடக்கூடாதே, என்னென்னு போய் கேட்போமா அப்படின்னு முத்து நினைக்கிறாரு. மீனா உடனே டெக்கரேஷன் ஆர்டர் முடிஞ்சிருச்சுங்க, நம்ம சாப்பிட்டு கிளம்பலாமான்னு சொல்ல, மீனா இங்கே பாரு பெரிய பிரச்சனையே நடக்குது, அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளையோட அப்பா சாப்பாடை பற்றி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காரு மீனா அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு உடனே மீனாவும், நமக்கு எதுக்குங்க இந்த பிரச்சனை, நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம எடுத்த பொறுப்பை நல்லபடியாக செஞ்சிட்டோம், அவங்களும் நம்ம கேட்டதை விட நிறைய பணம் கொடுத்துட்டாங்க, இனி நாளைக்கு வந்து நம்ம இருக்கிற வேலையெல்லாம் செய்வோங்க, இதில் நம்ம எங்கே தலையிடணும், நானும் பூ கொடுக்க போகணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே அங்கே மாப்பிள்ளையோட அப்பா பேசிகிட்டு இருக்கிறதுனால எந்த பதிலும் பேச முடியாமல் அங்கே பொண்ணோட அப்பா தலை குனிஞ்சு நிற்க, முத்து போய் பேசுகிறாரு. சார், எனக்கு என்ன பிரச்சனைன்னு சரியாக தெரியல, ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு எனக்கு தோணுது, என்ன சார் பிரச்சனைன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை தம்பி, சாப்பாடை செய்கிறதுக்காக இவங்க எல்லாரையும் வர சொல்லியிருந்தோம், நாங்களே சாப்பாடு பொறுப்பை எடுத்துக்கிறோன்னு சொல்லியிருந்தேன், என் பொண்ணோட கல்யாணமாச்சே, நல்லபடியாக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணுன்றது என்னுடைய ஆசை, ஆனால் இப்போ என்னடானா சாப்பாடு நல்லா இல்லைன்னு மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க, இப்போ நான் எப்படி ஆளுங்களை எல்லாத்தையும் இங்கேருந்து போக சொல்கிறது,
அது மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் ரொம்ப பெரிய ஆளுங்க. என்ன செய்யன்னு தெரியலன்னு சொன்ன மீனா, நீ தான் எத்தனை பேருக்கா இருந்தாலும் சமைப்பல்ல அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாங்க சமைப்பேன். இருந்தாலும் கல்யாணத்துக்கு வந்த இத்தனை பேருக்கு என்னால் எப்படிங்க சமைக்க முடியும்னு சொன்னபோது, எல்லாமே சமைச்சு தான் வச்சுருக்காங்க. ஆனால் ஏதோ கொஞ்சம் ருசி இல்லை போல. நீ போய் என்னன்னு பாரு. இது எல்லாத்தையும் சரி செய்ய முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு, உன்னால முடியும் மீனா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, சார் என் மனைவிக்கு நல்லா சமைக்க தெரியும். இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைய இங்க என் மனைவி சமாளிப்பா. நீங்க கொஞ்சம் கவலைப்படாம இங்கேருந்து வெளியில மட்டும் வாங்க சார். மீனா எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு சொல்ல, ஏங்க என்னங்க இப்படி பேசுறீங்கன்னு கேட்கும்போது, நீ சமைக்கிறது என் அம்மாவுக்கு வேணா அத பத்தி தெரியாம இருக்கலாம். உன் அருமை பெருமை என்னன்னு எனக்கு தெரியும். நீ கண்டிப்பா நல்லா சமைப்ப மீனா. என்ன பிரச்சனைன்னு பார்த்து, உண்மையாவே அங்க சாப்பாடுல பிரச்சனைனா, அது என்ன செய்யலான்னு யோசிச்சு, பாவம் பொண்ணோட அப்பா ரொம்பவே மனசு வேதனையோட நிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறாரு. நம்மளால முடிஞ்ச உதவிய செஞ்சா அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா செய்றேங்க அப்படின்னு. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்காக மீனாவும் தன்னுடைய வேலைய முடிச்சுட்டு அங்க கிச்சனுக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொன்னையும் ருசி பார்க்குறாங்க. ஆமா, கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கு. இதுல உப்பு அதிகமா இருக்கு. இத சாப்பிட்டுட்டு தான் மாப்பிள்ளை வீட்ல உள்ளவங்க பிரச்சனை செய்றாங்க போல. இதெல்லாம் சரி செஞ்சிரலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னு மீனாக்கு அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உடனே மீனாவும் முத்துவ கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களேன் அப்படின்னு அந்த சாப்பாடுல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையுமே சரி செய்றாங்க மீனா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு முத்து சொல்றாங்க, இப்ப எல்லாம் நல்லா இருக்கு மீனா, சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாவும் இருக்கு. முதல்ல அங்க பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட சொல்லுவோன்னு சொல்லிட்டு, இப்ப சாப்பிட்டு பாருங்களேன், மீனா எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டா அப்படின்னு சொல்ல, உடனே அங்க வந்த மாப்பிள்ளையோட அப்பாவும் அங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறாரு. சாப்பாடெல்லாம் முன்னாடி மாதிரி இல்லாம எல்லாம் ரொம்ப ருசியாவும் நல்ல ஆரோக்கியமாவும் இருக்கு. இத சாப்பிட்டா பிரச்சனையே இல்ல. வந்தவங்க எல்லாரும் இந்த சாப்பாட சாப்பிட்டுட்டு பாராட்ட தான் போறாங்கன்னு சொல்லி, பரவாயில்லையே! இவங்க கிட்டயே சமையல் பொறுப்ப குடுத்துருக்கலாமே! ஆமா இவங்க யாரு? அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா கேட்க, அதுக்கு பொண்ணோட அப்பா சொல்றாங்க, இல்ல டெக்கரேஷன் ஆர்டர செய்றதுக்காக இவங்க வந்திருந்தாங்க. ஆனா, எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உனக்கு நல்லா சமைக்க தெரியுமாம்மான்னு கேட்க, ஓரளவு நல்லாவே சமைப்பேன். வீட்ல நான் தாங்க சமைப்பேன். அதே மாதிரி எனக்கு விதவிதமா சமைக்க பிடிக்கும். அதனால என்னால முடிஞ்ச அளவு நல்லா சமைச்சு குடுக்கணும்னு நெனப்பேன். அப்படின்னு சொல்ல, மீனா அங்க என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையுமே செஞ்சு, அந்த சாப்பாடு எல்லாத்தையும் ரொம்ப ருசியாவும், அவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுற மாரி ரொம்ப பக்குவமா செஞ்சு குடுத்ததால, அங்க வந்த மாப்பிள்ளையோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "சம்மந்தி, இப்படி வந்து கைப்பக்குவத்தோட சமைக்கிற ஒரு ஆள நான் பார்த்ததே இல்ல. இத்தன பேருக்கு எப்படி வந்து இந்த சாப்பாட குடுக்க முடியும்னு நான் ரொம்பவே மனசு வேதனையோட இருந்தேன். ஆனா, இந்த மீனா நல்ல திறமைசாலி போல. அந்த சாப்பாடையே ரொம்ப ருசியா மாத்திட்டாங்களே!" அப்படின்னு மீனாவ பாராட்டுனது மட்டும் இல்லாம, மீனாவால கண்கலங்கி நிக்கிறாரு அங்க பொண்ணோட அப்பா. உடனே முத்து சொல்றாங்க, "பாத்தீங்களா சார்? மீனா நெனச்ச மாதிரியே எல்லாத்தையும் ரொம்ப திறமையா செய்வா. டெக்கரேஷன் ஆர்டர் மட்டும் இல்ல. மீனா சமையல் செய்றதுலயும் ரொம்பவே திறமை அதிகம் சார்ன்னு" சொல்ல, அ "தம்பி முதல்ல இந்த பணத்த வாங்குங்க. நாங்க ஏற்கனவே சமைக்கிறதுக்காக அந்த ஆளுங்கள கூப்ட்டு வந்தோம். அவங்க சரியா சமைக்கல. இந்த சாப்பாட எப்படி எல்லாருக்கும் குடுக்குறதுன்னு யோசனை பண்ணப்ப, மீனா வந்து எங்களுக்கு செஞ்ச உதவியால தான் இன்னைக்கு வந்தவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா சாப்ட்டுட்டு பாராட்டிட்டு போறாங்க. இப்படி ஒரு பொறுப்ப வந்து நீங்க எடுத்தது மட்டும் இல்லாம, என்ன வந்து காப்பாத்தியிருக்கீங்க. இத்தன பேர் முன்னாடி நான் தல குனிஞ்சு நிக்காம என்ன காப்பாத்தியிருக்கீங்க. அதுக்காகவே என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நீங்க செஞ்ச உதவிக்காக தான் இந்த பணம்" அப்படின்னு சொல்லி குடுக்கும்போது, மீனா சொல்றாங்க, "வேண்டாம் சார். என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும், அத எப்படி சமாளிக்கிறதுன்னு நான் யோசனை பண்ணியிருப்பேன். நீங்க இப்ப கல்யாணம் வச்சிருக்கிறீங்க உங்க பொண்ணுக்கு. உங்களுக்கு நெறைய செலவு இருக்கும். இதெல்லாம் நீங்க உங்க பொண்ணுக்காக பார்த்துக்கோங்க. நான் உங்க பொண்ணுக்கு இந்த பணத்த குடுத்ததா இருக்கட்டுமே" அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் ஆர்டருக்காக மட்டும் பணத்த வாங்கிட்டு, மீனா அங்க தேவையான உதவியெல்லாம் செஞ்சுட்டு, முத்துவ கூட்டிட்டு அங்கருந்து கிளம்பி வர, மீனாவ வந்தவங்க எல்லாரும் பாராட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பொண்ணோட அப்பா இங்க பொண்ணோட அம்மாகிட்ட சொல்லிட்டுருக்காங்க, "நாம நல்ல வேளை இவங்க கிட்ட டெக்கரேஷன் ஆர்டருக்கான பொறுப்ப குடுத்தோம். அதனால தான் இவங்க வந்து நமக்கு வர இருந்த பெரிய பிரச்சனையிலேருந்து நம்மள காப்பாத்திட்டாங்க பாத்தியா? சொல்லப்போனா அந்த மீனாவுக்கும், முத்துவுக்கும் நம்ம தேடி போய் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சே ஆகணும். இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம கண்டிப்பா நமக்கு உதவி செஞ்ச மீனாவுக்கு ஏதாவது செய்யணும்" அப்படின்னு பேசி முடிவெடுக்கிறாங்க. இங்க மீனா வந்து நல்ல வருமானம் கிடைச்ச சந்தோஷத்துல இருக்காங்க. முத்துவும் மீனாவும் பேசிட்டு இருக்கும்போது, இந்த டெக்கரேஷன் ஆர்டர் நமக்கு சீதா மூலமா கிடைச்சது. ஆனா நல்ல வருமானம் வரும்னு நான் எதிர்பார்க்கலங்க. அவங்க நம்ம மேல உள்ள அக்கறையில நல்லா நெறையவே பணம் குடுத்துருக்காங்க. இதுல நம்ம இன்னொரு கார் வாங்கலாமா அப்படின்னு சொல்ல, மீனா, நீ எப்பயுமே சம்பாதிக்கிற பணத்த எனக்காக தான் செலவு செய்ற. இந்த முறை உனக்கு நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லங்க அதெல்லாம் வேண்டாம்.
எனக்குன்னு நான் என்னங்க செய்ய போகிறேன்? எப்பயும் போல் பூ கொடுக்க போவேன், கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரை செய்வேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் நல்லா முன்னேறத உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் பார்க்கணும், சந்தோஷப்படணுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அங்கே வந்த ஸ்ருதியும், என்ன மீனா 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு தான் இருந்தேன். கிடைச்ச வருமானத்தில் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? மீனா, மாடியில் முதல்ல உங்களுக்குன்னு ரூம் கட்டலாம்ல அப்படின்னு சொல்ல, அதுவும் நல்ல யோசனையாக தாங்க இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே மீனா செஞ்ச உதவிக்கு கல்யாண டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் மீனாவை தேடி வீட்டுக்கு வராங்க. உடனே ஸ்ருதியும் யார் வேணும்னு கேட்க, மீனாவை பார்க்க வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. மீனா உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க போல், டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்க வந்திருக்காங்களான்னு தெரியலன்னு சொல்ல, இல்லைங்க, ஏற்கனவே அந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்தவங்களே இவங்க தான், வாங்க சார், வாங்கம்மா உட்காருங்க அப்படின்னு உள்ளே உட்கார வச்சு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க, என்ன உனக்கு தெரிஞ்சவங்களா, உனக்கு சொந்தக்காரங்களா, எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? உன்னுடைய அம்மா தங்கச்சி தம்பின்னு யாரும் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், உன் சொந்தக்காரங்களை வர வச்சிருக்கிறியா அப்படின்னு கேள்வி கேட்டு திட்டுறாங்க. உடனே முத்துவும், அதெல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க இல்லை, தெரிஞ்சவங்க தான். இப்போ எதுக்கு மீனாவை திட்டிகிட்டு இருக்கீங்க? மீனாவை தேடி வந்தா இப்படி தான் பேசுவீங்களா? இதே மனோஜை தேடி யாராவது வந்தா இப்படி பேசுவீங்களா? அவமானப்படுத்துவீங்களா? இல்லைல்ல அப்படின்னு முத்து பேசுகிறாரு. உடனே அண்ணாமலை, விஜயா இதுக்கு மேலே பேசினேன் அவ்வளவுதான். ஆமாம் சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு முத்துவும் மீனாவும் கேட்க, என்னம்மா இது, நீ மற்ற எல்லாருக்குமே உதவி செய்கிற, உன் அருமை பெருமை எங்களுக்கே புரிஞ்சு உன்னை பார்க்க வந்திருக்கோம், உன் மாமியார் என்னம்மா இப்படி பேசுகிறாங்க, இவங்க வீட்டில் தான் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா மீனா, உன்னால் என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமாக மாப்பிள்ளை வீட்டுக்கும் கிளம்பி போயிட்டா, அதுக்கெல்லாம் காரணமே நீதானு சொல்ல. சார் நான் என்ன சார் செஞ்சேன்னு கேட்கும்போது, அன்னைக்கு சாப்பாடு பிரச்சனை பெருசாயிருமோன்னு நினச்சோம், அதுலேயும் சாப்பாடு செய்ய வந்தவங்க செஞ்ச தப்பால் சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க ரொம்பவே கோபமாக பேச எனக்கு அப்போ என்ன முடிவெடுக்கன்னு கூட தெரியாமல் நின்னேன். அந்த சமயம் நீ தானம்மா வந்து அங்கே சமைச்சு கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க காரணமாக இருந்தது. நீ மட்டும் அந்த நேரம் உதவி செய்யலைன்னா கண்டிப்பாக மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க என்ன வேணாலும் முடிவெடுத்திருப்பாங்க. ஏன்னா எல்லா பொறுப்பையும் நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொன்னோம். எங்கள் பொண்ணு விருப்பப்பட்ட மாதிரியே எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்பட்டதுனால நாங்கள் அந்த இடத்துல எல்லார் முன்னாடியும் தலகுனிஞ்சு நிற்போமோன்னு நினச்சோம். ஆனால் என் குடும்பம் தலகுனியாமல் இருந்ததுக்கு காரணம் நீ தான். நாங்கள் அவமானப்பட்டு கண்கலங்கி நின்னப்ப நீ தானம்மா வந்து உதவி செஞ்ச, அதை எப்படி எங்களால் மறக்க முடியும்? என் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மீனாக்காவை நான் கேட்டதா சொல்லுங்கள், அவங்களால தான் இந்த கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக நடந்தது. அவங்க சமையலாக இருக்கட்டும், டெக்கரேஷன் ஆர்டராக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு உன்னை பாராட்டி பேசிட்டு போனது மட்டும் இல்லாமல் உனக்காக ஏதாவது செய்யணும்னு என் பொண்ணு சொல்லிட்டு போனாமா. நீ நல்லா சமைக்கிற, பூ கொடுக்குற, உனக்கு நிறைய திறமை இருக்குது, பேசாமல் எனக்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்குமா, அந்த ஹோட்டலை நீ நடத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் உன்கிட்ட கேட்டு பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். பெருசாக அந்த ஹோட்டலுக்காக நீ எந்த பணமும் கொடுக்க வேண்டாம், நீயே அந்த ஹோட்டலுக்கு ஓனராக இருக்கலாம். என் பொண்ணு சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சி தான் அவளுக்காக தான் அந்த ஹோட்டலை ஆரம்பித்து கொடுத்தேன். ஆனால் இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுனால அந்த பிஸ்னஸை நீ செய்யணும்னு என் பொண்ணு ஆசைப்படுறாமா. அதனால தான் அந்த பிஸ்னஸை பற்றி பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்ல, என்னது ஹோட்டலா, நான் எப்படி சார் நடத்த முடியும்னு கேட்குறாங்க. உன்னால் முடியுமா? உன் திறமை என்னென்னு உனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். உன்னால் எங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்குன்னா கண்டிப்பாக நாங்கள் ஏதாவது உதவி செய்யணுன்றதுக்காக தான் வந்திருக்கோம். நாளைக்கே வந்து அந்த ஹோட்டலை பாருங்கள், பிடிச்சிருந்தா உடனே நீங்கள் ஆரம்பிங்க. அதுக்காக உங்களுக்கு பணம் வேணும்னா கூட எங்ககிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நீ செஞ்ச உதவிக்கு என்னால் செய்ய முடிஞ்சதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். என் பொண்ணு வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேம்மா அப்படின்னு மீனா செஞ்ச உதவிக்காக வீடு தேடி வந்து இந்த பிஸ்னஸை பற்றி அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் பேச முத்து ரொம்ப பேரதிர்ச்சியோடு நிற்க, என்ன மீனா இது, உன்னால் இதெல்லாம் செய்ய முடியுமான்னு கேட்க, உடனே அண்ணாமலையும், ஏன் என் மருமகளால் செய்ய முடியாது, அவள் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாதா என்ன? ஒத்துக்கோங்க, நீங்கள் செஞ்ச உதவிக்காக தேடி வந்து உங்களுக்காக இதை கொடுக்குறாங்கன்னா சரின்னு சொல்லு மீனா அப்படின்னு சொல்ல, சார் எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு தோணுதுன்னு சொல்லும்போது, இல்லைம்மா மீனா, நீ தான் இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அந்த ஹோட்டலோட பொறுப்பை மீனா கிட்டேயே கொடுக்குறாங்க. உடனே மீனாவும் முத்தவும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறாங்க. இதை பார்த்து அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு. உடனே இங்கே அண்ணாமலை ஸ்ருதின்னு எல்லாருமே மீனாக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அப்படி என்ன இந்த மீனா உதவி செஞ்சுட்டான்னு வீடு தேடி வந்து இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்குறாங்க, பணம் கூட கொடுக்க வேண்டான்னு அவங்க பொண்ணு சொன்னதுனால மீனாக்கு இந்த பிஸ்னஸை வேறு ஆரம்பித்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குதுங்க மனோஜ், இப்படிலாம் நடக்குமா மனோஜ்? என்ன இந்த மீனா முத்துக்கு மட்டும் இவ்வளோ நல்லது நடக்குதுன்னு கேட்க, அதாம்மா தெரியல, நான் கூட தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக அவ்வளோ பணம் செலவு செஞ்சேன்.
ஆனால் இவங்கள தேடி வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்குறாங்க. என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு ரோகிணி, மனோஜ், விஜயான்னு பார்த்துக்கிட்டே இருக்க, பொறுப்பை மீனா ஏற்றுக்கிட்டதுனால அவங்க 2 பேரும் சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்ப, உடனே மீனாவும் முத்துவும் அந்த ஹோட்டலை ஆரம்பித்து முன்னேறணும். அதுக்காக கண்டிப்பாக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் மீனா. அங்கே இங்கேன்னு நீயும் இனி பூ கொடுக்க போகாமல் இங்கேயே இருந்து பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறணும். இந்த ரெஸ்டாரண்ட்டும் பார்க்க நல்லா தான் இருக்குது, பெரிய ஹோட்டலாக தான் இருக்குல்ல. ஆனால் இந்த பெரிய பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் மீனா, ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தினமும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதுவும் ரவியோட உதவி இல்லாமல் இவங்க இவ்வளோ பெரிய ஹோட்டலை உங்களை நம்பி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்யணும். நீங்கள் எவ்வளோ நல்லா சமைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, மீனாவும் அந்த ஹோட்டலில் சமைக்கிற வேலையெல்லாம் பார்க்க, மீனாவோட திறமைக்காக அங்கே கஸ்டமர் எல்லாருமே அங்கே சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்கும்னு தேடி வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மீனாவும் அந்த ஹோட்டல் வேலையில் நல்லபடியாக முன்னேறுறாங்க. மீனாவுக்கு நல்ல வருமானம் இருக்குது. முத்துவுக்காக இன்னும் காரெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. முத்துக்கு ஏற்கனவே 2 கார் இருக்க, மீனாவோட வருமானத்தில் முத்துவுக்கு இன்னும் நிறைய கார் வாங்க முத்து நல்லாவே சம்பாதிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்ருக்க மீனா சொல்கிறாங்க, ஏங்க இப்போ நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம். மாடியில் ரூம் கட்டுறதை விட நீங்கள் மாமான்னு 3 பேரும் வேறு வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்ல, புது வீடு கட்டினா நல்லா இருக்கும்லன்னு கேட்குறாங்க. ஏன் மீனான்னு சொல்லும்போது, இல்லைங்க, என்னை பார்க்க யாராவது வந்தால் கூட உங்கள் சொந்தக்காரங்களா, அவங்கள முதல்ல இங்கேருந்து அனுப்புன்னு ஏளனமாக பேசுகிறாங்க. என்னால் சம்பாதிக்கவே முடியாதுன்னு உங்கள் அம்மா மனோஜ் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பேச்சு பேசி என்னை அவமானப்படுத்துகிறாங்க. நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் நம்மளை யார் வேணாலும் பார்க்க வரலாம். நான் உங்கள் வீட்டில் மருமகளாக இருந்தாலும் எங்கள் அம்மா, தம்பி, தங்கச்சின்னு இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னதால் இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா எந்த உரிமையோடு இங்கே வராமல் இருக்காங்களே. நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் என் அம்மாவை நான் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கலாம்ல. என் தங்கச்சி, தம்பின்னு எல்லாரும் வந்து என்னை அப்பப்போ பார்த்துட்டு போகலாம்லங்க. அவங்கள நான் என் வீட்டில் தங்க வைக்கலாம்ல. இப்போ உங்கள் அம்மா வீட்டில் நான் இருக்க போய் தானேங்க என்னை இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ நானும் நல்லா சம்பாதிக்கிறேன். மாடியில் ரூம் கட்டினாலும் என் வீட்டில் உள்ள யாரும் இந்த வீட்டுக்குள்ளே வர உங்கள் அம்மா விடவே மாட்டாங்க. அப்படி உங்கள் அம்மா வீட்டில் இருந்து நான் அவமானப்பட்டு இருக்கிறத விட, எங்கள் அம்மா தலை குனிஞ்சு நிற்கிறத விட, எனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும். அதில் என் அம்மாவை நான் வர வச்சு அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என் அப்பா இல்லைங்க. என் அம்மாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். எனக்காக இதை செய்யுங்களேன்னு சொல்ல, மீனா சம்பாதிச்ச பணத்தில் இங்கே முத்து மீனாவுக்காக பெரிய வீடே கட்டித்தராரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க விஜயாவால் தாங்க முடியல. என்ன இந்த ரோகிணியால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இந்த மீனா மனோஜ் மாதிரி பெருசாக படிக்கல, இவளுக்கு சம்பாதிக்கவே தெரியாதுன்னு எப்போ பார்த்தாலும் திட்டி அவமானப்படுத்திட்டு இருந்தேன். இந்த மீனா என்னடானா அவளுக்குன்னு பெரிய வீடு வேணும்னு முத்துக்கிட்ட கேட்க, சம்பாதிச்ச பணத்தில் எவ்வளோ பெரிய வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஏங்க அப்போ இந்த மீனாவும் முத்துவும் அங்கே போயிடுவாங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கூடனே விஜயா கிட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனா முத்து மட்டும் இல்லை, நானும் அந்த புது வீட்டுக்கே போயிடுவேன். இது உன்னுடைய வீடு தானே. இந்த வீட்டில் யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாதுன்னு எப்போ பார்த்தாலும் நீ ஏதோ பேசிக்கிட்டே இருப்பல்ல. உன் வீட்டில் நான் எதுக்கு இருக்கணும்? நான் முத்து கூட அவங்க வீட்டுக்கே போயிடுவேன். முத்து மீனாவை எவ்வளோ ஏளனமாக பேசி எப்போ பார்த்தாலும் மீனாவை அள வைப்பல்ல. இப்போ என் மருமக மீனாவோட திறமை என்ன, புத்திசாலித்தனம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டியா? உன் பையன் நிறையா படிச்சிருக்கான், ஆனால் யாரையும் மதிக்க மாட்டான். அதனால் அவன் கடையில் எந்த ஒரு லாபமும் பார்க்க முடியாமல் எப்பயும் போலயே தான் இருக்கான். ஆனால் மீனாவை பார்த்தியா, மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்க போய் மீனாவுக்கு கிடைச்ச வாய்ப்பால் முத்துவும் மீனாவும் முன்னேறிட்டாங்க. இந்த வீட்டில் இருந்தால் தானே மீனாவை அவமானப்படுத்துவ. மீனா தனக்குன்னு இருக்கிற புது வீட்டுக்கு போயிட்டா, இனி நீ தான் இந்த வீட்டில் சமைக்கணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். மீனா உனக்காகலாம் எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டா. அது மட்டும் இல்லை, உன்னை நம்பி நானும் இந்த வீட்டில் இருக்க முடியாதுல்ல. மீனா கூட நான் புது வீட்டுக்கு போயிடுவேன், நீ இங்கேயே இருந்து கஷ்டப்படு அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுக்கப்புறமா தான் மீனாவோட திறமை என்னன்னு விஜயா புரிஞ்சுக்கிறாங்க. என்னது இது, எல்லாருமே மீனா பக்கம் இருக்கிறாங்க. மீனா என்னடானா என்ன கூட கண்டுக்காமல் புது வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்கா. எல்லாரும் அங்கே போயிட்டா என் நிலமை என்ன ஆகுறதுன்னு யோசிக்கிறாங்க. மீனா தன்னுடைய அம்மாவை வர வச்சு புது வீடு கட்டினதால புது வீடு திறப்பு விழாவை தன்னுடைய அம்மாவை வச்சே எல்லாத்தையுமே செய்கிறாங்க. தன்னுடைய அம்மாவை நல்லா பார்த்துக்கணுன்னு, அம்மா இந்த வீட்டோட ஓனரே நீதாம்மா, இனி நீ வாடகை வீட்டிலலாம் இருக்க வேண்டாம், நான் இருக்கம்மா உன்னை பார்த்துக்கிறதுக்கு. தங்கச்சி, தம்பி என்னன்னு எல்லாரையும் நீ நல்லா பார்த்துக்கிட்டம்மா. இனி நீ அங்கே பூக்கட்டெல்லாம் போக வேண்டாம், பூக்கடையெல்லாம் நீ வந்து பார்த்துக்க வேண்டாமா, நான் இருக்கம்மா, என் கூடயே இருமா அப்படின்னு சொல்லி இங்கே மீனா தன்னுடைய அம்மாவை தன்னுடைய வீட்டுக்கே வர வச்சு நல்லா பார்த்துக்கணுன்னு முடிவெடுக்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட விஜயா நினைக்கிறாங்க,
அந்த மீனாவோட அம்மாவை சம்மந்தியாக ஏற்றுக்க மாட்டேன்னு இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு தன்னுடைய அம்மாவுக்காகவே இந்த மீனா புது வீடெல்லாம் கட்டி அந்த சந்திராவை அங்கே வர வச்சு நல்லா பார்த்துக்கிறா. நான் ஒரு மாமியாருன்னு இருக்கேன், என்ன கண்டுக்காமல இருக்கா அந்த மீனா, இருக்கட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மீனா நல்லபடியாக முன்னேறி பெரிய வீடெல்லாம் வாங்கி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு பொறாமப்படுறாங்க விஜயா. ஆனால் மீனாவோட முன்னேற்றத்தை பார்த்து அண்ணாமலை, சந்திரா, முத்துன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.